இப்போது நான் வாக்குறுதிக்க வரவில்லை. விலகுதான் ஒரு உயிர் போற கட்டத்தை நான் காக்க வந்திருக்கேன். அதனால் உனக்கு ஒரே இல்லடி என்று அதாவது எனக்கு இல்லறத்தை நாடி செல்கும் போது உன்னிடத்தில் வந்து அமர்ந்திருக்கம்மா. இன்று எப்படிடி இன்று விரயம் பண்ண முடியும்? தானியத்தை குறை ஆமா ஆமா இது உன் கையில் முடிய நிறுத்தி கையில வாங்க பழத்தை கையில வாங்க உதிராது. சரி மூடு பண்ணா அந்த நாள் முதல்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் போராட்டம் தாண்டி வாழ்க்கையிலே மிஞ்சிச்சு. விலகுதா? நீ எத்தனையோ பிடிச்சு வச்ச, ஆனா உனக்கு ஒண்ணு கூட கை கொடுக்கல. ஆனா நீ நினைச்ச போல அவ்விடத்துல நடக்கல. நீ நினைச்ச போல எதையும் கட்டி காக்கும் உன்னால முடியல. விரயமானதான் மிச்சமா தவிர ஒத்த ரூபாயும் எடுத்து வைக்க. விலகுதா? சரி என்னமா பண்றது? கனிய அந்த மண்ணுக்குள்ள வச்சு அவன் மாங்கல்ட்ட கையில கொடுத்து அழைத்து வர முடியும். சரிம்மா, அவன் மகனுக்கு பொண்ணு பாக்குறாங்களா? அதை தானே கூறுகிறேன். இந்த கனியை அவன் மண்ணுக்குள்ள வச்சு அவன் மாங்கல்ட்ட கையில கொடுத்து அழைச்சு வர சொல்லு. சரிம்மா. விலகுதா? என்னைக்கு சொல்றது? இத 3 நாளுக்கு உட்பட்டு நாளை மறுநாள் அன்றுதான் நன்மை தீர்க்கும் நாள். அன்று அழைத்து வர சொல். எப்போது அமையும், எந்த திசையில் அமையும் என்பதை நான் கூறுகிறேன். இதை அழைத்து வா. உனக்கு எந்த திசையில் அமையும் என்பதை நான் கூறுகிறேன். பையன்லாம் இல்ல, நீதான் வரணும். பழத்தை வீட்டுல வச்சுட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு வரும்போது கொடுத்துட்டு ஒரு பேப்பர்ல மடிச்சு எடுத்துனுவா. ஆமா ஆமா, வெங்கடேசன் கொடுத்துட்டு வரும்போது வாங்கிடுவான். இருக்கிற இடத்துல வைக்கணும். நீ இருக்கிற இடத்துல வைக்கணும். என் சாம்பலை கூட கனி ஒண்ணு கூட இக்கனி என் மண்ணுக்கு வர வரைக்கும் உன் பாதுகாப்பு வச்சுக்கோ. இக்கனி என் மண்ணில் அழைத்து வந்து என்னிடத்தில் கொடு. விலகுதா? என் மகள் பாற்று உரிப்பாள். அதை விரயமாக்கி விடு. நாளை விரயமாக்கி விடு. சரி, வீட்டாண்டியவா போராட்டலையம்மா? யார் கனி கொஞ்சம் கொடுங்கம்மா. டவுட்டா இருந்தா நான் சொல்றேன். ஃபேனை பத்து போடுவோம். போல நீங்க தான் இருக்க. இந்த இடம் வந்துருக்குதா? இங்க இருந்து வந்துருக்கா? இது வைக்கிறக்கா? வாங்கி
அப்படியே குளிர் சின்ன வா விளக்கு குளிர். ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா நீ? சாப்பாடே சரியா நீ சாப்பிடுறதே இல்லை. இங்க நெஞ்சு குத்துற மாதிரி இருக்கு. வயிறே ஃபுல்லா காஞ்சி போயிருக்கு பொண்ணு. சாப்பிடாம வந்து அப்புறம் என்ன பிரச்சனை வரும்? ஒழுங்கா ஏதாச்சும் கொஞ்சமாச்சு நீ இதுவா இருக்கலனா கூட என்ன ஜூஸ் மாதிரி அது மாதிரி எதனாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடு. ஏன்னா இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சும்மா லைட்டாக வலி மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி முதுகு வலிக்குது. சாப்பிட்றதா முதுகு வலிக்குது. நீ ஒழுங்கா சாப்பிடு. என்ன தூக்கமும் சரி வர கிடையாது. சிந்தனை நைட்டு ஃபுல்லாக இருக்குது. என்ன நடக்கும் ஏது நடக்கும், என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம், என்ன நிறைய இருக்குது. அது ஜாமத்துக்கு அப்பாற்பட்டுதான் கண்கள் மூடுகிறது. அது வரைக்கும் அல்ல. இங்க எரியுதா? நான் கனி தர சாப்பிட்றியா? கனி கொடுப்பா. இந்த கனியை இதை வந்து வகருவோ எதுவும் பண்ணக்கூடாது. கடிச்சு 3 சொட்டு சாறு மட்டும் நீ சாப்பிட்டுட்டு உனக்கு எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த கனியை அதுக்கு மேற்பட்டு 2ஆ பிச்சு அங்கேயோ முதுகில் தேய்ச்சின்னா இதே மாதிரி 3 கனி சாப்பிட்டினா உன் வலி மொத்தம் கொஞ்சம். நீ டாக்டர்கிட்ட போக தேவையில்ல, மாத்திரை சாப்பிட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. எப்பேற்பட்ட நீர் கட்டியாக இருந்தாலும் சரியா போயிடும். கர்ப்பப்பை பிரச்சனையா இருந்தாலும் சரியா போயிடும். சொல்றேன், கட்டி இருந்தாலும் சரியா போயிடும். அதனால சொல்றேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரியா போயிடும். ஆத்தால நினைச்சுக்கிட்டு அதுவும் பகல்ல சாப்பிடக்கூடாது. அந்தி சாய்ந்து 6 மணிக்கு அப்பாற்பட்டு தான் சாப்பிடணும். சாப்பிட்டு வா, சரியா போயிடும். இந்த கனியை வச்சு எடுத்துட்டு வா. அதுக்கு மேல்பட்டு என்ன நடக்குதுன்றத பார்த்துக்கலாம். பயப்படாத. கஷ்டம்தான் அதிகமா இருக்கு. இப்போ உன் பையனுக்கு வந்து வர கேட்டுச்சா? இந்த கனியை வீட்டுல பொட்டு வச்சுட்டு வெள்ளிக்கிழமை நின்று இதே மாதிரி சாயந்தரமா 6 மணிக்கு வந்து கரெக்டா வந்தீங்கன்னா இந்த கனியை பார்த்து நாங்க சொல்லுவோம். எப்ப அமையும், எந்த திசையில இருந்து வரும், எப்படி வரும் சொல்லுவோம். அதுபடி சொல்லிடுறோம். புரியுதா? அதனால வச்சுட்டு எடுத்து வச்சது உங்க வீட்டுக்கார கையில கொடுத்து எடுத்துணும் வரும்போது. ஆமா, எதுக்கு உங்க வீட்டுக்கார கையில கொடுக்க சொல்லிச்சுன்றத நான் அப்போ சொல்றேன். இப்ப சொல்லல, நான் அப்ப சொல்றேன். பத்திரமா சரிப்பா, நீ கவலைப்படாதண்ணா. சரி, அம்மா கொஞ்சம் அப்படியே கவர் பண்ணி நல்ல பட்டை போடு. அதை அடுத்த வளக்காப்ப போட்டுருங்க. யார் கண்ணி வாங்கினா? யாரும் வாங்கல. சரி, அவங்கதானே. ஏமா சாயந்தரம் கூட வரல? போயிட்டு வரேன். சனிக்கிழமை சீக்கிரமா வந்துருங்க. 12 மணிக்கு ஒருத்தர் வந்து கண்டிப்பா ஜாப்பு போயிட்டு வந்தே. அதனால நம்ம 12 மணிக்கு சீக்கிரமா போறதான் சீக்கிரமா யார் கை உன் கை கூட படக்கூடாது. நீ அவர் என்ன பண்ண, ஒண்ணு பழத்தை வந்து எடுத்து அப்படி வச்சு சொல்லு. நீ பேப்பர் போட்டாது இல்ல முந்தாணி போட்டாது எடுத்துக்கோ. இல்லையா அவரை வந்து நீ ஒரு பேப்பரை காமிச்சு இந்த பழத்தை எடுத்து பேப்பர்ல வச்சிருன்னு சொல்லு. அப்படியே வாங்கிக்கோ. யார் கையில அதுதான் அவரு எடுத்து வச்சுட்டு சொல்லுமா. அதுக்கப்புறம் பழத்தை யாரு தொடவானான்னு நீ என்ன பண்ண, பேப்பரை போட்டு அப்படியே மடிச்சு எடுத்துன்னு வந்துரு. நீ கையில வைக்கக்கூடாது, யாருடைய கையிலே படக்கூடாது. ஏன்னா அப்ப தெரியாது எதுக்குன்னா அவருக்கு என்ன இருக்குதா இல்லையா. அவருக்கு
எண்ணெய் இருக்குதா இல்லையா உனக்கு நல்லமா செஞ்சா அது வாய் வந்து அவங்க துணைக்கு நிற்பாளா அவர் வந்து கொடுத்துருவா காசு நல்லா இருக்கா சந்தோஷமா எந்த உட்கார அதுல இருக்கு பாரு நிறைய வலி இதுமா இதுல இருக்கு பாரு கட்டி வலி இது கூட சைஸ் கட்டு கையை கட்டு எல்லாம் மச்சி வச்சிருக்காங்க இதுவா நிறைய அந்த பச்சை பேப்பர்ல வச்சு சாப்பாடு சாப்பிடு அப்புறம் பார்த்துக்கலாம் வழியில் வா சோறு காலி இருக்கு இது வருஷம் யாரும் நிற்க மாட்டாங்க